இப்போ இந்த செகண்ட் சம்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, மிஸ்டர் ஜீவன் வந்து மிஸ்டர் ஜீவன் purchases டைமண்ட் ஆன் 1/4/2023 ஃபார் rupees 1 lakh. மிஸ்டர் ஜீவன் வந்து என்ன பண்ணியிருக்காரு பார்த்தீங்கன்னா, டைமண்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு. எப்போ பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு? 1/4/2023க்கு வந்து 1 lakh rupeesக்கு வந்து டைமண்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் he occurred brokerage cost of rupees 5,000 on purchase. ஓகேவா? ஸோ 1 lakh rupeesக்கு டைமண்ட் பர்ச்சேஸ் பண்ணி 5,000 rupees வந்து brokerage காஸ்ட்டாக வந்து அதில் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. ஓகேவா? அண்ட் he sells diamond for rupees 1,60,000. 1,60,000க்கு வந்து அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க? டைமண்டை வந்து சேல் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? எப்போ சேல் பண்ணியிருக்காங்க? 10th August 2023. 1st April 2023க்கு வாங்கி 10th August 2023க்கே வந்து சேல் பண்ணிட்டாங்க. இட்ஸ் அரௌண்ட் 5 monthsக்குள்ளே வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க பார்த்தீங்கன்னா, டைமண்டை வந்து சேல் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து 5 months-ஆகவே இருக்கிறனால ஆட்டோமேட்டிக்கலாக 12 monthsக்கு கீழே ஆகுது. அதனால வந்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசெட்டாக இருக்குது. ஓகேவா? இப்போது டைமண்டுங்கிறது வந்து இட்ஸ் நான் ஃபினான்ஷியல் அசெட். ஓகேவா? நான் ஃபினான்ஷியல் கேபிட்டல் அசெட் இது. ஓகேவா? ஸோ நான் ஃபினான்ஷியல் கேபிட்டல் அசெட்டுக்கு வந்து எத்தனை மாதம்? 36, இதில் 24ன்னு போட்டிருக்கேன். ஆக்சுவலி 36 months தான் வந்து நான் ஃபினான்ஷியல் கேபிட்டல் அசெட்க்கு வந்து 36 months தான் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது. ஓகேவா? 36 month வரைக்கும் அவங்க வந்து நான் ஃபினான்ஷியல் கேபிட்டல் அசெட். ஓகேவா? நான் ஃபினான்ஷியல் அசெட்டுக்கு வந்து 36 month வரைக்கும் வந்து அவங்க யூஸ் பண்ணால் இது வந்து ஷார்ட் டேர்ம். 36 monthக்கு மேலே வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணால் அது வந்து லாங் டேர்ம். ஸோ இந்த க்ரைட்டேரியாவில் நீங்கள் வந்து பார்க்கும்போது தெரியும். ஓகேவா? ஒரு சம்முக்கும் வந்து நீங்கள் இந்த க்ரைட்டேரியா பேஸில் தான் வந்து நீங்கள் வந்து பண்ணணும். ஓகேவா? 36 month. ஆனால் 36 month இருந்தால் மட்டும்தான் வந்து 36 monthக்கு மேலே வந்து ஹோல்ட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் வந்து லாங் டேர்மாக மாறும். இப்போ இது வந்து ஷார்ட் டேர்ம். இப்போ ஷார்ட் டேர்முக்கு ஃபஸ்ட்டு என்ன இருக்குது கொஸ்டின்? மிஸ்டர் ஜீவன் பர்ச்சேசஸ் டைமண்ட் ஆன் 1/4/2023. 1/4/2023க்கு அவங்க வந்து டைமண்ட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் வந்து 1 lakh. brokerage காஸ்ட் வந்து 5,000 வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ 1 lakh + 5,000 1,05,000. ஓகேவா? 1,05,000 தான் வந்து டோட்டல் பர்ச்சேஸ். நெக்ஸ்ட்டு வந்து அவங்க வந்து எவ்வளோக்கு சேல் பண்ணியிருக்காங்க? 1,60,000க்கு சேல் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? எக்ஸ்பென்சஸ் ஆன் சேல்ஸ் எதுவுமே கிடையாது. ஓகேவா? அப்போ நெட் சேல் கன்சிட்ரேஷன் எவ்வளோ இருக்குது? நெட் சேல் கன்சிட்ரேஷன் வந்து 1,60,000 இருக்குது. ஓகேவா? ஸோ 1 lakh சேல்ஸ் வந்து 1,60,000 இருக்குது. பர்ச்சேஸ் வந்து 1,05,000 இருக்குது. சேல்ஸ் மைனஸ் பர்ச்சேஸ் சேல்ஸ்லேருந்து பர்ச்சேஸை மைனஸ் பண்ணால் உங்களுக்கு கெயின் கிடச்சிரும். ஓகேவா? ஸோ கேபிட்டல் கெயின் வந்து 55,000. எக்ஸம்ஷன்ஸ் எதுவுமே வந்து கொஸ்டினில் கொடுக்கல. ஸோ அதனால டாக்ஸபிள் கேபிட்டல் கெயின் வந்து 55,000. ஓகேவா?